வெல்கம் டு பென்ட்ரெஸ்ட் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பெரிஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ரீசனிங் நம்ம தனியாக பிரிச்சிட்டோம், அது வேறு ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களாங்க. இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1 எக்ஸாமினேஷன் வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். 1817 கொஸ்டின் இருக்குது. அது நம்ம டாபிக் வைஸ் பிரிச்சிட்டோம், டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்க டாபிக் வைஸ். சரிங்களா. இன்னமும் ப்ராபபிலிட்டிலேருந்து கொஸ்டின் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் மிஸ்லேனியஸ் பார்ட் நம்ம ஆரம்பத்துலேருந்தே தனியாக தான் வச்சுருக்கோம். சரிங்களாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து நம்மக்கிட்ட ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே டாபிக் வைஸ் தான். இது குரூப் 1 பொறுத்த வரைக்கும்ங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். சரிங்களா. சரி, இப்போ மென்டல் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பிளாங்காக இந்த பிடிஎஃப்பை படிச்சுட்டு போகாதீங்க. மார்க் வரும், ஆனால் கட் ஆஃப் வராது. சரிங்களா. இந்த கான்செப்ட் உங்கள் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் குரூப் 1, குரூப் 2, 2A இதெல்லாம் டிகிரி ஸ்டாண்டர்டுங்கிறதுனால ஒரு 4 to 5 கொஸ்டின் நீங்கள் கையே வைக்காதபடி தான் இருக்கும். சரிங்களா. இது இப்போ இல்லை, ஒரு 5 இயர்ஸாக நம்ம இந்த விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கோம். அது அப்படியே கண்டினியூஸாக நடந்துகிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் அது இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் மைண்டில் போக மாட்டுது. ஒரு 4 to 5 கொஸ்டின் கடினமாக தான் இருக்கும். ஒரு 2021 குரூப் 1 ஸ்கோர் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயந்தான். சரிங்களா. அதே மாதிரி குரூப் 4 அப்படி இல்லை பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 கொஸ்டின் கடினமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே இந்த வார்த்தையை பயன்படுத்துவேன். பொது தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் சேர்த்து இருக்கிற 125 கொஸ்டினுக்கு ஒரு 115 கிட்டே எடுத்துருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மென்டல் எபிலிட்டிலையும் பொது தமிழ்லையும் ஒரு 10 கொஸ்டின் சேர்த்து, பொது தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டி சேர்த்து ஒரு 10 to 12 கொஸ்டின் கடினமாக இருக்கும் அப்படின்றது தான் இன்டெரக்டாக நம்ம சொல்ல வரோம். ஸோ அதான் புரிஞ்சுக்கங்க. சரிங்களா. அதனால் 25 to 25 எடுத்தால் நல்லது. பட் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு. நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்ப இந்த மைண்ட் செட்டுக்கு போயிடாதீங்க, ஐயோ மென்டல் எபிலிட்டியில் 25 கொஸ்டின் அடிக்கலான்னு வந்தால் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு 2 to 3 கொஸ்டின் கடினமாக தான் இருக்கும் குரூப் 4 எக்ஸாமில். அதை விட்டுருங்க, மற்றதை பாருங்கள். சரிங்களா. இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குங்க. பாருங்கள், ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலா தான். M1 D1 H1 by W1, M2 D2 H2 by W2. எம்னா மென்னு, மென்னார் உமன், அவர், ஹச்னா அவர், டீனா டே, அவ்வளோதான். சரிங்களா. இங்கே 8, 9, 20, 12, 10 எது நமக்கு தெரியணும், டி தெரியணும். சில நேரம் W வராது, பட் W உள்ளது சிலது வரும். அதுக்காக தான். பட் நீங்கள் ஃபார்முலாவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிங்க. சரிங்களா. அதோ இங்கெல்லாம் W வந்திருக்கு பாருங்கள். 5 மிஷினு, 5 பாட்டு, எவ்வளோ, 5 மினிட்ஸு. மினிட்ஸும் இதுவும் மேலே, இது இங்கே. சரிங்களா. அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா. ஒரே ஃபார்முலா 2 கொஸ்டின் வந்திருக்கு பாருங்கள். இந்த 2 கொஸ்டினையுமே நீங்கள் பிலோ 1 மினிட்டில் நீங்கள் முடிச்சிடலாம். அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா. We will meet in next class. Thank you.